ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரு ஃபேஷன் டைலரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆரி ஒர்க் மெத்தடில் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஜரி ஒர்க்கை யூஸ் பண்ணி எப்படி அந்த ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் பாபினில் வந்து ஜரி த்ரெட்டை வைன் பண்ணி தான் இந்த டிசைன் மேக் பண்ணுவாங்க. நம்ம டைரெக்டாக மெஷின்லேயே போட்டுட்டு மேலேயே வந்து ஜரி த்ரெட்டை நமக்கு விசிபிளாகவே பண்ணி காட்ட போகிறேன். இதை வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி மேக் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் டிசைன் வரைஞ்சிட்டு எத்தனை செக்டு பாக்ஸ் வேணுமோ அது மாதிரி செக்டு பாக்ஸ் போட்டுட்டு அந்த செக்டு பாக்ஸ் மேலே நம்ம ஜரி த்ரெட்டை 2 லைன் இல்லைனா 3 லைன் நமக்கு எவ்வளோ டார்க்காக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டென்ஷனை நீங்கள் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரீயாக ஜரி த்ரெட் வர மாதிரி இதை நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா நூலில் அறுக்காமல் இருக்கும். பாபினில் வந்து நான் ப்ளவுஸ் கலர் த்ரெட்டு போட்டிருக்கேன், மேலே வந்து ஜரி த்ரெட்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம போட்ட செக்குடு பாக்ஸ் எல்லாம் ஜரி த்ரெட்டை வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேக் சைடில் வந்து பேப்பர் வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா துணி வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா நமக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். பேப்பர் வச்சு ட்ரை பண்ணுங்கள். வெறும் துணியில் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் சுருக்கம் வேணும், ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இதே நீங்கள் பேப்பர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம்ல, அதில் வந்து செயின் ஸ்டிச் மாதிரி ஒரு 4-5 லைன் போட்டு விட்டுறலாம். இங்கே கீழே இருக்கிறது வந்து நம்ம தைக்கும்போது உள்ளே போயிடும். அப்போ பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரியல் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஓகே, அதை ட்ரை பண்ணலாம். இதில் ஒரு 4-5 லைன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டார்க்காக எத்தனை ஸ்டிச் போட முடியுமோ அத்தனை ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அழகாக இது உள்ளே போயிடும். இந்த இடத்துல இருக்கிறது உள்ளே போயிடும். நமக்கு இது அழகாக ஃபினிஷிங்காக ஆரி ஒர்க் மாதிரியே கிடைக்கும். இந்த கேப்பில் ஜம்கி ஒர்க் பண்ணலாமா பீடு ஒர்க் பண்ணலாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் ஜம்கி வச்சு இந்த ப்ளவுஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சென்டரில் ஒரு ஜம்கியும் ஒரு சுகர் பீடும் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா இந்த கார்னரில் கூட 4 பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக ப்ரைடல் ப்ளவுஸ் மாதிரி ஹெவியாகவே இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதை லைனிங்கில் அடித்து திருப்பினதுக்கப்புறம் இந்த கை எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுட்டு உள்ளே இருக்க பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜம்கி ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லைனிங் வச்சு தைக்கும்போது நம்ம போட்ட எந்த தையலும் வெளியே தெரியாது. அப்புறம் வந்து நம்ம வியர் பண்ணும்போது நூல் இழுத்துட்டும் வராது, சேஃபாக இருக்கும். அதனால் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதை எப்படி நம்ம இப்போ லைனிங்கில் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங்காக ஆரி ஒர்க் பண்ண மாதிரியே நமக்கு இந்த சில்க் காட்டன் ப்ளவுஸ் கிடச்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.